ஹாய் ஹலோ மக்களே, நான் பண்ண இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. இன்னைக்கு காலையிலேயே நான் ரன் பண்ண முடிவு பண்ணேன். காலைல ஓட்ஸ் சாப்பிட்டேன், ஃபுல்லா ஓட்ஸ் சாப்பிட்டேன், ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸ் இருந்து ஓடலான்னு கன்சல்டேஷன் கால் ஃபுல்லாவே. பட் ஃபைனலா ஓடி முடிச்சு நான் பார்த்துருப்பீங்க, அடிச்சு புழிஞ்சு தள்ளிட்டேன். பிரியாணி, சிக்கன் பிரியாணி அம்மா வந்து சர்ச்சுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிருந்தாங்க. ஸோ கொடுத்துருந்தாங்க, அது எனக்காக கொடுத்துட்டாங்க. பொதுவாக சண்டே ரண்டே முடிச்சு தான் பிரியாணி சாப்பிடுவோம். பட் நாளைக்கும் நம்ம சாப்பிட போறோம். இன்னைக்கு சாப்பிட்டதை நாளைக்கு ஓடி தெரிச்சிக்கலாம். நாளைக்கு ஒரு பெரிய ஓட்டம் ஓடலான்னு இருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக பிரிஞ்சி தான் நினச்சேன். பிரியாணி, சிக்கன் இருக்கு. வீட்டில் வந்து கோவக்காய், ஓகே, ஃபைபர் இருக்கு, வீட்டில் வந்து செஞ்சுருந்தாங்க. அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்வீட்டு கேசரி இப்போ எடுக்கலாமா? லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், என்ன சொல்கிறீங்க? சாப்பிட்றது மேட்ரு இல்லைங்க. என்னை பார்த்து யாரும் கெட்டு போகாதீங்க. நான் வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தம்பி இல்லைன்னா அளவாக சாப்பிடுங்க. நிறைய பேர் இன்னைக்கு அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. இவனால இப்படி பண்ணுறாண்டி. எவ்ரி ஒன் ஹாவ் அ ஓன் ஃபிலாசபி. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. இது நாளைக்கு நான் பேர்ன் பண்ணி விட்டுருவேன். பட் ஆனால் நான் இன்னைக்கு ஒழுங்காகவே சாப்பிடல, அதுவும் தப்பு. நல்லா சாப்பிடுங்க, கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்ட் டைம்ல எல்லாத்தையும் முடிச்சிருங்க. பட் இன்னைக்கு தான் மிஸ் பண்ணிட்டேன். பட் நாளிலேருந்து கரெக்டாக இருப்பேன். புரியுதா? யாரும் சொல்றதுக்கு இல்லை. உழைப்போம், உண்போம், உண்பது செரித்தது போக, மீதம் உள்ளது காலில் போனது போக, அதுக்கப்புறமேட்டு சரிச்சு விட்டுருவோம் ஒர்க் அவுட் பண்ணி. புரியுதா? ஃபுல்லாக திரும்ப கேளுங்க மக்களே. லவ் யூ.